சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய டெஸ்ட் பேட்ச் சிலபஸ் பற்றிய ஒரு கைடன்ஸ் வீடியோ தான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கும் எப்படி தயாராகணும், எந்தெந்த பாடங்களை படிக்க வேண்டும் என்ற கைடன்ஸ் வீடியோ தான். ஸோ முதல் தேர்வு வார்ம் அப் டெஸ்ட்டு. அதுக்கு சிலபஸ்லாம் எதுவுமே இல்லை, புத்தகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை வைத்து உங்களுக்கு தேர்வை வச்சோம். ஆனால் முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழ் 125 கேள்வி இருக்கு, பகுத்தறிதல் 25 கேள்வி இருக்கு, புவியியல் 35 கேள்வி, நடப்பு நிகழ்வுகள் 15 கேள்வி. தேர்வு இரண்டுக்கும் அதே தான், தமிழ் 125, பகுத்தறிதல் 25, அதற்கு பிறகு புவியியல் 35, நடப்பு நிகழ்வுகள் 15. இந்த இரண்டு தேர்வு முடிச்ச பிறகு உங்களுக்கு திருப்புதல் தேர்வு நடைபெறும். இந்த தேர்வுகளுக்கு எப்படி படிப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ் 125 கேள்விகள் கேட்கப்படும் என சொல்லியிருக்கிறோம் முதல் இரண்டு தேர்வுகளுக்கு. இதற்கான சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தேர்வுக்கு 6, 7, 8 புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்துல இலக்கண பகுதி மட்டும் படிச்சா போதும். இலக்கண பகுதி மட்டும் படிச்சா போதும். அலகு 7 தொடர்பான எந்த டாப்பிக்கும் நீங்க படிக்க தேவையில்லை. அலகு 7 எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அலகு 7 இருக்கக்கூடிய தலைப்பு ஏதாவது 6, 7, 8வது பழைய புதிய புத்தகத்தில் கவர் ஆச்சுன்னா அதை நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு நான் அதை பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். அந்த பிடிஎஃப்லேயே எல்லா தகவலும் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. அதனால புத்தகத்தில் நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த தேர்வில் அலகு 7 கேட்கவும் மாட்டோம். இந்த தேர்வு முழுக்க இலக்கணத்திற்கு மட்டும்தான். சரி, இலக்கணத்தை எப்படி படிக்கிறார்? ஒரு புத்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்தில் இலக்கண பகுதியை எப்படி படிக்கணும்? வெறும் இலக்கணம்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற பகுதியை மட்டும் படிக்கணுமா, இல்லை செய்யுள் படிக்கணுமா, உரைநடை படிக்கணுமா, துணைப்பாடம் படிக்கணுமா என்ற டவுட் உங்களுக்கு வரும். அது தொடர்பான விஷயத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்முடைய டெஸ்ட்டில் எங்கே உங்களுக்கு புத்தகத்தை படிக்க வேண்டும் இலக்கணம் மட்டும் என குறிப்பிட்டாலும் நான் இப்போ சொல்லித்தர்ற மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் புத்தகத்தை இனி படிக்க வேண்டும் இலக்கண பகுதிகளுக்கு. எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, 8ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்துக்கிறேன். இப்போ 8ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இயல் ஒன்றே என்னவா இருக்கும்னா, செய்யுள் இருந்து தான் ஆரம்பிக்கும். செய்யுள் இருந்து ஆரம்பிக்கிறது ஓகே, ஆனால் செய்யுள் தான் நமக்கு படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களே, இலக்கணம் மட்டும்தானே படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. செய்யுள்ள தான் நிறைய இலக்கணமே இடம்பெற்றிருக்கும். அதனால கண்டிப்பா செய்யுள் படிக்கணும். எப்படி படிக்கிறது பாருங்க. இப்போ வாழ்த்து என்ற ஒரு 4 வரிகள் இருக்கக்கூடிய செய்யுளை பார்க்குறேன். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே, கண்ணே கருத்தே என் கற்பகமே, கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே என தாய்மானவருடைய செய்யுள் வரி இருக்கு. இதுல இலக்கியம் மட்டும்தான் இருக்கா, இலக்கணம் இல்லையா அப்படின்னா கிடையாது. இது முழுக்க இலக்கணம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முதல் விஷயம், இதுல சொல்லும் பொருளும் இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன இடம்பெற்றிருக்கு? சொல்லும் பொருளும் இடம்பெற்றிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாழ்த்தை பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லும் பொருளும்ல என்ன கொடுத்துருக்குறாங்க என நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்து படிச்சுட்டு அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வாழ்த்தினுடைய பொருளை கண்டிப்பா படிக்கணும். ஏன் பொருளை படிக்க சொல்றேன்னா, டிஎன்பிசில டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, ஒரு செய்யுள் வரியை எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்துட்டு அந்த வரியில ஏதாவது ஒரு சொல்ல அண்டர்லைன் பண்ணிட்டு அதற்கான பொருளை கேட்பாங்க. அந்த அண்டர்லைன் பண்ண சொல்லுக்கான பொருள் சொற்பொருள் விளக்கத்துல இல்லாமலும் இருக்கலாம். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பாடலுடைய முழு பொருள் தெரிஞ்சாதான் இந்த பாடலில் இருந்து நமக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க முடியும். எனவே முதல் விஷயம் சொல்லும் பொருளும் படிப்பது, செய்யுளை புரிந்து கொண்டு தெரிந்து கொள்வது. இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு என்ற ஒரு இலக்கண பகுதி இருக்கு. அந்த இலக்கண பகுதியில உரைநடை பகுதிக்கு எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என இலக்கண விதிகள் இருக்கு. ஆனா செய்யுளாகவோ கவிதையாகவோ ஒருவருடைய கூற்றாகவோ இருந்தா அதற்கு எந்த இலக்கண விதியும் பொருட்படுத்தாது. செய்யுளில் வரிகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் நாம் சொற்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். இப்போ திடீர்னு இந்த வாழ்த்திலிருந்தே ஒரு வரியை எடுத்து கொடுத்துட்டு சொற்களை முறை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க மிகச்சரியா அந்த சொற்களை முறைப்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை எப்படி தெரிந்து வைத்திருக்க முடியும்? அந்த செய்யுளை ஒழுங்கா நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான்
தெரிந்து வைத்திருக்க முடியும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னன்னா, பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக செய்யுளில் இருந்து நமக்கு கேட்கும் போதுதான் கடினமா இருக்கும். உரைநடையில் இருந்து கேட்கும் போது எளிமையாதான் இருக்கும். அதனால கண்டிப்பா பிரித்து எழுதுகவை நீங்க பார்க்கணும். சேர்த்து எழுதுக என்பதையும் பார்க்கணும். பொருள் கூறுக என்பதையும் பார்க்கணும். அதற்கு பிறகு இலக்கண குறிப்பறிதலும் இருந்தால் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதை அனைத்துமே நீங்கள் செய்யுளில் பார்க்க வேண்டும். செய்யுளை வெறும் செய்யுளாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. செய்யுள் என்பது இலக்கணப்படிதான் எழுதப்பட்டுள்ளது. எனவே இலக்கணமும் அதில் அடக்கம். செய்யுளை இனி இப்படிதான் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். சரிங்களா? குறளா இருந்தாலும் சரி, சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, சங்க மருவிய கால இலக்கியமாக இருந்தாலும் சரி, இக்கால இலக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த இலக்கியமாக இருந்தாலும் இனி நீங்கள் செய்யுளை இலக்கணத்திற்கு இப்படிதான் படிக்க வேண்டும். சரி, செய்யுளை எப்படி படிக்கணும்னு சொல்லிய, உரைநடையை எப்படி படிக்கணும்? உரைநடையில் தான் 2 டாபிக் மிக மிக முக்கியமா கவர் ஆகும். அது என்ன டாபிக்னா, ஒற்றுப்பிழை அறிதல், வழி மிகுமிடம், வழி மிகா இடம், நிறுத்தற் குறியிடுதல். இந்த டாபிக் எல்லாம் முழுக்க முழுக்க எதுல இருக்கும்னா உரைநடையிலும் துணைப்பாடத்திலும் தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன செய்யணும், வழி மிகும் இடம், வழி மிகா இடத்தை தெரிந்து வைத்து கொண்டு ஒரு உரைநடையை எடுத்துட்டு தமிழ்ச்சான்றோர் என இருக்குன்னா ஏன் இங்க இச்சு மிகுந்திருக்கு, ஏன் இங்க இச்சென்ற வல்லினமை வந்திருக்கிறது என நீங்க கண்டுபிடிக்கணும். எப்ப நீங்க உரைநடை பகுதியையும் துணைப்பாட பகுதியையும் இலக்கண ரீதியாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் மதிப்பெண்ணில் அதிகப்படுத்தி கொண்டே வந்துடுவீங்க. செய்யுளையும் இலக்கணமா பார்க்கணும், உரைநடை பகுதியையும் இலக்கணமா பார்க்கணும், துணைப்பாடத்தையும் இலக்கணமா பார்க்கணும். எனவே மாணவர்களை உரைநடை பகுதியை நிறுத்தற் குறியீடுக்கு பயன்படுத்திங்க, வழி மிகுமிடம், வழி மிகா இடம், ஒற்றுப்புழை கண்டறிதலுக்கு பயன்படுத்திங்க, பிறமொழிச் சொல் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்திங்க. இப்படிதான் நாம் பள்ளிப்பாட புத்தகத்தை படித்தல் வேண்டும். இப்போ உரைநடை பகுதியும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். துணைப்பாட பகுதியும் உரைநடை பகுதி எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் துணைப்பாட பகுதியும் படிக்கணும். அதற்கு பிறகு மாதிரி வினாக்கள் இருக்கும். கண்டிப்பாக மாதிரி வினாக்களுக்கு பதிலளிக்கணும். ஒவ்வொரு இயல் முடிச்ச பிறகு மொழித்திறன் பயிற்சி என இருக்கும். மொழித்திறன் பயிற்சி, அந்த மொழித்திறன் பயிற்சியையும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். மொழித்திறன் பயிற்சியை நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதை பாருங்க, மாதிரி வினாத்தாள் இருக்கும். மாதிரி வினாத்தாளுக்கு பிறகு வகுப்பறை திறன்கள் இருக்கும், மொழித்திறன் பயிற்சி இருக்கும். இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்க வேண்டும். புத்தகத்தை செய்யுளாக பார்க்காதீர்கள், உரைநடையாக பார்க்காதீர்கள், துணைப்பாடமாக பார்க்காதீர்கள். செய்யுளையும் இலக்கணமாக பாருங்கள், உரைநடையையும் இலக்கணமாக பாருங்கள், துணைப்பாடத்தையும் இலக்கணமாக பாருங்கள். ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது செய்யுளாக இருந்தாலும் உரைநடையாக இருந்தாலும் அதை நாம் டிஎன்பிஎஸ்சி இலக்கண சிலபஸாக பிரித்து பார்க்கணும். இந்த பேராகிராஃப்லேருந்து எப்படியெல்லாம் நமக்கு இலக்கணத்தில் கேள்வி கேட்கலாம் என நீங்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு உங்களுடைய சிந்தனையை பெரிதாக்குங்க. அதற்கு பிறகு இலக்கணம் என குறிப்பிட்டிருந்தாலே அந்த இலக்கணத்தை ஒரு முறை படிச்சிருங்க. சிலபஸில் இருக்கோ சிலபஸில் இல்லையோ ஒரு முறை இலக்கணத்தை படிச்சிருங்க. நீங்கள் எப்பொழுது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கணத்தில் தேர்ந்து விடுகிறீர்களோ அதற்கு பிறகுதான் உங்களால் எப்படி இலக்கணத்தில் கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க முடியும். எனவே இனிமேல நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த சிலபஸில் எந்தெந்த புத்தகத்தை படிக்க சொல்கிறோமோ அந்த புத்தகத்தை எல்லாம் நாம் குறிப்பிட்ட மாதிரி தான் படிக்கணும். ஸோ சிலபஸை ஒரு கையில் இருக்கணும். புக்கை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பேஜிலையும் இந்த சிலபஸ்ல இருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் என்ற சிந்தனையோட தான் நீங்கள் படிக்க வேண்டும். இது முதல் விஷயம். இப்போ உங்களுக்கு 6, 7, 8, 9 புதிய புத்தகமாக இருந்தாலும் பழைய புத்தகமாக இருந்தாலும் 9, 10 புதிய புத்தகமோ பழைய புத்தகமோ 10, 12 புதிய புத்தகமோ பழைய புத்தகமோ எது இருந்தாலும் இனி எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதற்கடுத்தது பகுத்தறிதல். பகுத்தறிதல்ல எந்த டாபிக் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் எதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்போம் என்றால் RS அகர்வால் புத்தகத்தில் இருந்துதான் உங்களுக்கு கேள்வி இடம்பெறும். RS அகர்வால் புத்தகத்திலிருந்து தான் கேள்வி இடம்பெறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை என்கிட்ட வேற ஆத்தர் புக் இருக்குன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கேள்வி அதிகப்படியாக RS அகர்வாலிருந்து வரும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற வேற ஆத்தர் புத்தகத்தை வச்சும் இதற்கு பதிலளிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து புவியியலுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். புவியியல் முதல் 2 தேர்வு பாருங்க. இந்தியா
தமிழ்நாடு அமைவிடம், நீர்வளங்கள், இந்திய ஆறுகள் என்பது முதல் தேர்வுக்கான சிலபஸ். இரண்டாம் தேர்வுக்கான சிலபஸ் இந்தியா தமிழ்நாடு வானிலையும் காலநிலையும் பருவமழை மழைப்பொழிவு. இதுதான் முதல் 2 தேர்வுக்கான புவியியல் சிலபஸ். மூன்றாவது தேர்வுக்கான சிலபஸ் தேர்வு 1 தேர்வு 2 திருப்புதல். 4வது தேர்வுக்கான சிலபஸ் புவியியலுக்கு மக்கள் தொகையும் போக்குவரத்தும் தகவல் தொடர்பும் வணிகமும். 5வது தேர்வுக்கு மண், கனிம வளம், இயற்கை வளங்கள், வேளாண் முறைகள், காடு மற்றும் வன உயிரிகள். இதுதான் புவியியலுக்கான சிலபஸ் முதல் 5 தேர்வுக்கு. 6வது தேர்வு 4-5 ரிவிஷன். இப்போ இந்த 6 தேர்வுக்கு புவியியலுக்கு எந்தெந்த லெசன் படிக்கணும் என்பதை சொல்லிடுறோம் பாருங்க. முதல் தேர்வுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, புவியியல் எடுத்துங்க. புவியியல்ல நீங்க என்னென்ன லெசன் படிக்கணும்னா, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அமைவிடம் படிக்கணும். அதற்கு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் பூமியின் அமைப்பு என்ற லெசனை படிக்கணும். அதுதான் பேசிக். அதற்கடுத்து புவியின் மாதிரி, அச்சக்கோடு தீர்க்கக்கோடுகளை பற்றியும் இந்திய திட்ட நேரத்தை பற்றியும் இருக்கும், அதை படிக்கணும். 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்திய அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்புகள் என்ற லெசனை கம்பல்சரி படிக்கணும். தமிழ்நாட்டுக்கு சேர்த்து படிக்கணும். இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகளை இமயமலையிலிருந்து தீவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அந்த இமயமலையிலிருந்து தீவுகள் வரைக்கும் மொத்தமாக படிக்கணும். தமிழ்நாட்டையும் நீங்கள் அப்படிதான் படிக்கணும். இது முதல் தேர்வுக்கு. இரண்டாம் தேர்வுக்கு பருவமழை, வானிலை, காலநிலை இருக்கும். அதற்கு 8ஆம் வகுப்புல வானிலை மற்றும் காலநிலை, 9ஆம் வகுப்புல நீரியல் சுழற்சி, 9ஆம் வகுப்புல வளிமண்டலம், 10ஆம் வகுப்புல இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், 11ஆம் வகுப்புல வளிமண்டலம். இத்தனை லெசன்ஸை 2வது தேர்வுக்கு படிக்கணும். 3வது தேர்வுக்கு இந்த 2மே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டா உங்களுக்கு வரும். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது தேர்வுக்கு மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல மக்கள் தொகைக்கு நீங்க என்ன படிக்கணும்னு சொல்லிடுறோம் பாருங்க. 7ஆம் வகுப்புல கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் என்ற ஒரு லெசன் இருக்கும். அதுல மக்கள் தொகை தொடர்பானதும், போக்குவரத்து தொடர்பானதும், வணிகம் தொடர்பானதும், தொலைத்தொடர்பு தொடர்பானதும் மட்டும் படிச்சா போதும். அதே போல 12ஆம் வகுப்புல மக்கள் தொகை மற்றும் குடியிருப்பு, அதுலயும் நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். அதற்கடுத்து பாருங்க, 10ஆம் வகுப்புல இந்தியாவின் மக்கள் தொகை, போக்குவரத்து, வணிகம் மற்றும் தொலைத்தொடர்பு என்ற ஒரு லெசனே இருக்கும். அதை ஃபுல்லா படிக்கணும். 12ஆம் வகுப்புல மனித குடியிருப்புகள்னு இருக்கும். இதுல மக்கள் தொகை தொடர்பான குறிப்புகளை மட்டும் படித்தா போதும். வளவலன்னு நிறைய இருக்கும், அவ்வளவும் நீங்கள் படிக்க தேவையில்லை. ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த மனித குடியிருப்பை பற்றிலாம் கேள்வி கேட்பது கிடையாது. நமக்கு மக்கள் தொகையிலிருந்து கேள்வி கேட்பாங்க, வணிகத்திலிருந்து கேள்வி கேட்பாங்க, தகவல் தொடர்பு போக்குவரத்திலிருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்களே தவிர குடியிருப்புகளிலிருந்து கேள்வி வருவது ரேர். இது 4வது தேர்வுக்கு. 5வது தேர்வுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா, மண், வேளாண் முறை, கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிர்கள். இந்த 2 டாப்பிக்கை படிக்கணும். இதற்கு நீங்க 8ஆம் வகுப்புல பாறை மற்றும் மண், 10ஆம் வகுப்புல இந்தியா மண் மற்றும் வேளாண்மை, 7ஆம் வகுப்புல வளங்கள், 10ஆம் வகுப்புல இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரம், அதே 10ஆம் வகுப்புல கனிம மற்றும் இயற்கை வளங்கள், 12ஆம் வகுப்புல வளங்கள். இந்த லெசன்களை தான் நீங்க 5வது தேர்வுக்கு படிக்கணும். 6வது தேர்வு என்பது ரிவிஷன் தேர்வு. ஸோ முதல் 6 தேர்வுக்கு நீங்கள் புவியியலில் படிக்க வேண்டிய பாடங்கள் இதுதான். ஸோ தமிழுக்கு என்ன படிக்கணும்னு இதிலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறேன். முதல் தேர்வுக்கு 6, 7, 8 புதிய பழைய தமிழ் புத்தகம், 2வதுக்கு 9, 10 புதிய பழைய தமிழ் புத்தகம், 4வதுக்கு 11, 12 புதிய பழைய தமிழ் புத்தகம், 5வதுக்கு 11, 12 புதிய பழைய சிறப்பு தமிழ் புத்தகம். அதற்கு பிறகு ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா RS அகர்வாலில் இருக்கக்கூடிய குறிப்பிடப்பட்டிருக்கின்ற டாபிக்ஸ். நடப்பு நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் நோட்டீஸ் போர்டில் அப்லோட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். தமிழரசு நாளிதழும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு பொருளாதார ஆய்வு அறிக்கையும் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையும் அப்லோட் செய்யப்பட்டு இருக்கு. இதுதான் முதல் 6 தேர்வுகளுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். அதாவது இலக்கு 1 என நாம் குறிப்பிட்டது புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண புரிதலும் பகுத்தறிதலும் புவியியலுடைய முதல் பாதியம். ஸோ இந்த முதல் 6 தேர்வுக்கு பக்காவா படித்து சரியான நேரத்தில் ரெடி ஆகுங்க. அடுத்த கைடன்ஸ் வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.